வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இந்த 2 பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய் துருவல், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். முதல்ல மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு இந்த 2 பொரியலும் சூரியனுக்கு படைப்பாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போது மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். காய் வேக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். வேகட்டும். நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். துருவி வச்ச தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும்
தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மொறுமொறுன்னு வர்றதுக்காக பச்சரிசி மாவு சேர்க்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததும் காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு, கிளறி விட்டுக்கலாம். ஒரு கிழங்கு நசுக்கி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.